ஐயா வா, இங்க இருக்கிறது நீ வேறையா? தப்பி தவறி தண்ணி பிடிக்க கூட வண்டி நிக்கப்படாது, உடனே வந்து ஏறிடுறாங்க. நம்ம நாட்டுல 52 கோடி மக்கள் இருக்காங்க. அதுல 3/4 பேர் இந்த ரயிலே தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. நிம்மதியா உட்கார விட மாட்டாங்க போல் இருக்கு. உங்க அப்பா விட்டு ரயிலையா? இல்ல, உங்க அப்பா விட்டு ரயில். அட ஏயா உங்க அப்பா எங்க போய் பேசிக்கிட்டு ஏதாவது ரகல வந்துட போகுதுயா? அடிக்கடி ஏற்பட்ட தப்பி ஓட கூட இடம் இல்லையா? இந்த வண்டியில மாத்திரமா எல்லா கேரேஜும் அப்படித்தான் இருக்கு. ராத்திரி பூரா ஒரு கம்பார்ட்மெண்டா தாவி தான் வந்துட்டு இருக்கிறேன். நம்ம ஊருக்கு காந்த கூடாது, அன்னைக்கு தான் எல்லாருக்கும் நல்ல நாள், எல்லாரும் புறப்பட்டுறீங்க. வெள்ளை வேட்டி உடுத்திட்டு ஒழுங்கா பிரயாணம் பண்ண முடியாத 3 மணி நேரம் பொறுத்துக்கீங்க. 3 மணி நேரம் கிடைச்சா சும்மா இருக்க மாட்டாங்களே. வண்டியில இந்த இட பிரச்சனைக்கு ஒரு விமோசனமே கிடையாது. This will never come to a close, I tell you. இங்கிலீஷ் தெரியும் உங்களுக்கு? தெரியாது. This will never come to a close, I tell you. A set of idiots traveling in wretched third class, irrelevant and irregular and irresponsible. அதான் தெரியாதுங்கிறார் ஐயா. அதனால தான் அவர்கிட்ட பேசுறேன். போற இடத்துல ஆப்ப கிடைக்காது, மெனக்கட்டு வாரிட்டு போறிய. மேட் இன் இங்கிலாண்டா மேட் இன் அமெரிக்காவாயா? சாகர வரைக்கும் சும்மா இருக்காரு. இங்கிருந்து வாரிட்டாங்க போ, அங்கிருந்து வாரிட்டு இங்க வா. இடையில கிடைக்கிற மூச்சு புடிச்சு குத்து. ஆனா பெரிய ஆஞ்சநேயர் வடமாலை சாத்துற மாதிரி முறுக்கு மாலை சாத்திட்டு இருக்க. முன்னால முறுக்கையும் போட்டுட்டு மூக்கையும் பிடிச்சுக்க, பிரமாதமா வியாபாரம் ஆகும். தலையில என்ன தடவி இருக்க? வேப்பண்ணையா? ஆமா, முடி வளரும். அத வளரு, வேற ஒண்ணும் வளர விடாத. தோட்டப்பா கட்ட பள்ளியா பள்ளியா தப்பா நினைக்காதீங்க, நானா அடிக்கல. தள்ளி விட்டதுல கை தானா அடிச்சிருச்சு. என்ன வண்டி, என்ன பிரயாணம், கொஞ்சம் கூட முன்னேற்றம் கிடையாது சார். பாத்தீங்களா முன்னேறி இருக்கா நாடு? இங்கிலீஷ் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. தெரியுமா? நீங்களும் பாத்துட்டே வர்றீங்கல்ல. 68 பிறந்துருச்சுங்க, 68 விதமாயிட்டானுங்க எல்லாரும். அவர்தான் இங்கிலீஷ் தெரியும், மறுபடியும் தமிழ்ல. அதனாலதான் தமிழ்ல நீயா சொன்ன 68 விதம் கோச்சு ரெண்டாயா? இங்க பாரு, அவன் நிக்க கொள்ள இடமெல்லாம் துவைச்சிட்டு இருக்கான். நீ என்ன பெஞ்சு பூராத்துக்கும் காரை நீட்டிட்டு அப்படி படுத்திருக்கிற? 2 துடுப்பு தரட்டா? படகு தள்ளுற மாதிரி தள்ளிட்டா போ. அது காது நாயினா. யாரா உனக்கு நாயினா? நானா? என்னப்பா அவன் தவிக்கிறான்னு சொல்றேன், இஷ்டத்துக்கு படுத்திருக்கிறேன். இங்க இருக்கிறவங்க யாருக்காவது ஐசிஎஃப் தெரியுமாயா? ஐசிஎஃப் தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? தெரிஞ்சுக்க மாட்டீங்களே. சீட் ஆட தெரியும், பாட்டம் ஆட தெரியும், டிப்ஸ் வாங்குவீங்க. மடகையா ஏட்டையா மடக்கது? ஒடிஞ்ச காலு, ஒடிஞ்ச காலுன்னு செப்பேருக்கு எக்கடா இழுத்து. 2 மாசத்துல எட்டு வச்சு பண்ட விட போயினாரு. இங்க 6 ரூபாய் திப்பா எனக்கு 4 மாசத்துக்கு ஆகல. குக்க மாதிரி குறைச்சிக்கினே உண்டாங்க. மனசு மடக்கண்டு எதையா மடக்கது? சரியா என்ன சொல்லிட்டாங்க? காலை போச்சிருந்தே தெரியல, இப்படி வச்சிருந்தா சொல்லிருப்பா. பள்ளியா அட இங்கயா வர்ற துருத்துள்ள காலை வச்சு சும்மா கிடையாது. ஏயா கத்துற? தம்பி ஐயா போனமா? இல்லை போனா சொல்ற, இறக்கி விடுறேன். தூங்கிட்டு இருக்கிற வீட்டுல பண்ற மாதிரி தடா தப்புடா. கீழே உட்காந்துருக்காங்க பாரு. சார் சட்டையெல்லாம் கெடுத்துறாத. நீ ஏன் அங்க உட்காரு, எனக்கு வேண்டாம், நான் நிக்கிறேன். ஏய் பொண்ணுடுவேன். டிக்கெட் டிக்கெட் ப்ளீஸ். டிக்கெட் ப்ளீஸ். சார் நம்மளுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. இது டிக்கெட் கொடுங்களா? என்னையா பஸ் அது? டிக்கெட் வாங்குறேனே. டிக்கெட் எடுக்கணும்னு தான் சொன்னாங்க. பார்த்தேன் வரிசை வரிசையா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ரயில்காரங்க வேற வந்துட்டாங்க. போய் ஓடி ஏறுன்னு சொன்னாங்க. பார்த்தேன் ஒரே கூட்டமா இருந்துச்சு. பார்த்தேன் ஏறிட்டேன். தகட்டு மேனிக்கு அவங்க டிக்கெட் வாங்கல. எந்த ஊர்ல இருந்து வர? மனசுல இருக்கு, வாயில வர மாட்டேங்குது. முறுக்கு விற்கிறாங்கல்ல. மணப்பாறையா? ஆமா மணப்பாறை தான். மணப்பாறைய இன்னும் வரல, மணப்பாறையில ஏறியா? மணப்பாறை இன்னும் வரலையா? ஏயா மணப்பாறையில இறங்க வேண்டிய ஆளானே? ஆமா மணப்பாறை வரும், வர வைக்கிறேன். வண்டி மெட்ராஸ் நெருங்கிட்டு இருக்கு, மணப்பாறை இன்னும் வரலையா? ஐயோ நான் மணப்பாறைக்கு போனுங்களா? இல்லையா? இந்த 7:35 செங்கற்பட்டுல இறங்கி அங்க இருந்து மணப்பாறைக்கு வண்டி போவோம், அதுல புறப்படு. மிஸ்டர் மிஸ்டர் டிக்கெட் ப்ளீஸ். மிஸ்டர்
டிக்கெட் எடுங்க சார். ஏன் சார் இந்த ரூட்ல மிஸ்டர் விசி கோதண்டராமன் ஒரு டிக்கெட் கேட்டு இருந்தாரா இல்லையா? இப்போ இருக்கா, டிக்கெட் எடுங்க. ஐ ஆம் கமிங் ஃப்ரம் எ ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி. இருக்கட்டும். டிக்கெட் எங்கப்பா? திருச்சி வந்தா வீட்டுக்கு வாங்களேன். டிக்கெட் எங்கடா? டிக்கெட் இருந்தா நான் ஏன் சார் கையை கட்டிட்டு நிக்கிறேன்? பொறுங்க, பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கிறதா? எங்களையும் தான் எவ்வளவு கேவலமா பேசுறா சார் இவன். எங்களுக்கெல்லாம் நாகரிகமா டிராவல் பண்ண தெரியல சார். இங்கிலீஷ் தெரியுமான்னு கேக்குறான் சார் இவன். வந்த மாதிரி வித்தவுட் டிக்கெட் டிராவல் பண்ண தெரியாதா எங்களுக்கு? ஏண்டா ஐஷேப்னா பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலைன்னு எங்களுக்கு தெரியாதா? அடக்கமா இருந்தா எல்லாரும் முட்டாள் நினைச்சுக்கிறதா? பக்கத்துல ஆவடி டாங்கி தொழிற்சாலைக்கு எதுக்கு தெரியுமாடா? ஒண்ணு மாதிரி பிராடு பசங்களை வச்சு அரைக்கிறதுக்கு. இவன் டிக்கெட் இல்லங்கிறத மறைக்கத்தான் இவ்வளவு சத்தம் போட்டு பேசிருக்கோம். சத்தம் போட்டு பேசினாலே என்னைக்கும் ஜனங்கள் மத்தியில ஒரு நாளைக்கு மாட்டிக்குவான் சார். டிக்கெட் எடுக்க வைக்கல அவனுக்கு எதுக்கா எம்பராய்டு போட்டுச்சு? ஜிப்பாவை கேட்க கூடாது சார், டிக்கெட் தான் கேட்கணும். எங்கடா டிக்கெட்டு? சார் வீட்டுல சண்டை பிடிச்சுக்கிட்டு ஆத்திரத்துல நான் வண்டி ஏறிட்டேன் சார். இப்படி ஆத்திரத்துல எல்லாருமே ரயில் ஏறிட்டா ரயில்வே எப்படா நடத்துறது? ரொம்ப கஷ்டம் தாங்க. வா. இப்ப பேசுறா இங்கிலீஷ். ஐ ஆம் சாரி. ஏன் சார்? சார் என்ன மாதிரி இங்க ஒருத்தர் இருக்கான் சார். யாரப்பா உள்ள? வெளியில வா, வெளியே வா, வெளியே வாங்க. வீட்டுக்கு தெரியாம வந்துட்டேன். வீட்டுக்கு தெரியாம வந்து பிரயோஜனம் இல்லப்பா. டிடிஆருக்கு தெரியாம வரணும். அவருக்கு தெரிஞ்சு போச்சு. வந்துரு வெளியே. வா வா. வா. எங்க இருந்து வர்ற? பெஞ்சுக்கு அடியில இருந்து. டேய், எந்த ஊர்ல இருந்து வர்ற? என் பேரு சதானந்தன் சார். வீட்டுல சதா சதான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு டேய், எந்த ஊர்ல இருந்து வர்ற? எங்க இருந்து வர்ற? எங்க இருந்தா வந்து தொலைக்கிற? நான் பெரிய வீட்டு பையன் சார். நீயுமா? ஏண்டா புடிப்படுற ஒவ்வொருத்தனும் பெரிய இடத்து பையன் பெரிய இடத்து பையன் சொல்லிட்டு இருந்தா, பெரிய இடத்து பையங்கிறது என்ன சீசன் பாஸாடா? எங்க இருந்து வர்ற? பயப்படாதா? அவங்க எல்லாம் கையை ஓங்குறதோட சரி, அடிக்கிறதுக்கெல்லாம் சட்டம் கிடையாது. இவன் சரியில்லை சார். அழும் போதே தெரியுது டிக்கெட்ல என்ன. தம்பி அது எப்படி வீடா வீடா புடிச்சு கூட்டி போங்க சார். வா. நீ வாடா. நான் வரேன். நான் இல்லைங்க.